மரங்கள்லாம் அவ்வளோ அழகா இல்லை. அவதார படத்துல வந்த மையம் இருக்கலாம் மரம். மக்களே இங்க பாருங்க, இது பேய் வசிக்குது. இவன் சொன்னா பேய் வசிக்கணும். எவனா வந்து கேம்பிங் இங்க வந்து கேம்பிங் பண்ணிருக்காங்க. யாரோ செட் பண்ணிருக்காங்க. கேம்பிங் பண்ணிட்டோம். நான் கேம்பிங் மாதிரி தான் பண்ணிருக்கேன் மக்களே. இங்க மரக்கடையெல்லாம் கேம்பிங் வச்சுக்கணும். இப்படிதான் நாங்க இதான் ஆல்மோஸ்ட் வைல்ட் கேம்பிங் வந்து இப்படி தான் பண்றது. நாங்க இங்க இப்படி தான் பண்ண ஆசை இருந்துச்சு. ஆனா என்ன, இப்ப நாங்க கேம்ப் சைட்ல பேக்ல கொண்டபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க எல்லாம் மூடி கட்டி செம்மையா தான் இருக்கு. நைஸ் லொகேஷன், அது நல்ல ஐடியா தான். இதுக்குள்ள இந்த மரம் இருந்தா வீட்டுக்குள்ள நல்லா இருக்கு. நாங்க இங்க அது எங்கிட்ட போடும்போது உங்களை காட்டுவோம். அப்ப நீங்க கூட பாப்பீங்களே. கேமரா இப்ப இந்த பக்கம் இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். பனங்கோட்டை எடுத்து மண்டையிலேயே போடணும். Holy cow! What is பனங்கோட்டை? ரெண்டு முட்டாய். Oh, you mean egg? No, பஞ்சு முட்டாய். பஞ்சு முட்டாய். What is பஞ்சு முட்டாய்? ரொம்ப கருப்பா இருக்கு. Holy sheep in the cow in the back of the baby goober kid. வந்து இப்ப நான் என்ன உட சொல்றது? ஆமா, கஸ்டமரா என்னுடைய இணைபுரியா சர்ப்ரைசர் உங்களை நான் பாப்பேன். இவங்க எல்லாம் என்னோட சர்ப்ரைஸ் சொல்றாங்க. ஆனா என்ன அன்சர்ப்ரைஸ் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றது? இவனை மட்டும் கொஞ்சம் முக்கியமா பாருங்க. பெல் பட்டன் அடிச்சு இவன் நண்பையன். நீங்களா இருக்கிறீங்க மக்களே. என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு லைக்கும் அவன் தான் போட்டது. வேற எவனும் போடல. இவன் கூடி போடல. டைம் இல்ல, இவனுக்கு டைம் இல்ல. நீ ஏன் எனக்கு லைக் போடல? எனக்கு மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. நீயா இந்த போனை வச்சு போட்டுக்கிட்ட லைக் அது இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லும் போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். பச்சை உண்மை சொல்றானே இவன். பப்ளிக் உண்மையை சொல்றது காரணத்தினால் இவனை இந்த வீடியோ காலி பண்ணோம். அடுத்த ஜெண்டு போடும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஓகே பாப்போம். இதுக்கு மேல பார்த்து கஸ்டமர்லாம் கஸ்டமரா மறுபடியும் கஸ்டமர்டே வருதேப்பா. கஸ்டமரோட வேலை செஞ்சு கஸ்டமராகவே ஆயிடுச்சு. நாங்க கேட்குற தமிழை கத்துக்கிறதுக்கு ஒரு புது ஜொகமே தேவைப்படும் போட கவலைப்படாங்க. நல்ல லொகேஷன் தானே. கிடைத்த சூரியனை டீ குடிக்க போறோம். தெரிஞ்சிடும் பாருங்க. இந்த லொகேஷன்ல இருந்து பாபிக்யூ செஞ்சு டென்ட்டும் போட்டாச்சு. டென்ட்டுக்கு என்ன லைட்டா போடல. இந்த லொகேஷன் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஒரு பெஞ்சு மங்களுக்கு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கு. வெஸ்ட்ஜி பாருங்க என்ன போடுங்க. நம்ம லொகேஷன்ல இதில் என்னோட பாருங்க பாபிக்கு செய்கிறாங்க. மக்களே இங்க பாருங்க, குடிக்கிற விதங்களை பாருங்க. எல்லாரும் காட்டுங்க எப்படி குடிக்கிறீங்க. நாய் மாதிரி நாக்கி குடிக்கிறோம். குடிக்கிறான் பாருங்க. இங்க காட்டு. அவன் ஒருத்தன் தேத்தனியை கிணத்து குடிக்கிறான். இவன் ஒருத்தன் கிணத்து குடிக்கிறான். இவன் ஒருத்தன் இதுல போய் குடிக்கிறான். நான் எந்த குடிக்கணும் எனக்கே தெரியும். இந்த இதுல குடிக்கிறேன். I'm just drinking Coca-Cola. அவன் அதுதான் தந்தவன், அப்படிதான் தந்தவன். எல்லாம் வந்த பட்ஜெட்ல வந்து 5 ரூபா 30 பைசா. என்ன கஷ்டம் இருக்கோ அதுதான்க்கா எனக்கும். கூழ் குடிக்கிறேன். குடிக்கிறது தான் குடிக்கிறீங்க. ஏதோ மத்தவங்களை போல கொஞ்சம் தண்ணி கலந்தா குடிக்க கூடாதா?
ராவா அடிச்சாலே கிக்கேறல இதுல தண்ணி வரை கலக்க சொல்றீங்க இல்ல கூலா இல்ல பொண்டாட்டி வீட்டை சமைச்சு வைக்க புருஷன் சொல்லுவான் நீ சமைச்சு வையம்மா நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். இது நோ ஃபீட், உணவு பொருள் இல்ல, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் தேநீர் பரங்கு தேத்தனி என்று சொல்லி வந்து தேநீர் பரங்கு என்ன மூஞ்சி தெரியுதாமல உண்ட மூஞ்சி கருப்பா இருக்கா நான் பரவாயில்ல. அழகா அழகா நான் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளில போறேன், எதிரில வந்து நின்றாத. உன் முகத்தை பார்த்துட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது, உனக்கு நல்லாவே தெரியும்ல. பிடிச்சு கொடு. சமைக்கையும் வேணும், டீயும் குடிக்கணும், உங்களுக்கு திருப்பியும் வேணும்னா ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. சத்தம் கேட்ட மாதிரி கை வலிக்கும் என்ன தெரியுதா? வாட் ஏன் மூஞ்சி தெரியுதா? தெரியுது நன்றாக தெரியுதுங்களா? தேத்தனி குடிக்க தெரியுதா? மக்களுக்கு தெரியும் தான் தேத்தனி கொண்டு தேத்தனி இல்லையா? தேதனி இல்ல, இது பொய்யான தேதனி. சீனி இல்ல, ஒரு சீலையும் இல்ல, சக்கரைப்பா இது சீனி இல்ல, ஒரு சர்க்கரை இல்லடா. பொன்ன மக்களை விட்ட போயிருந்ததா போல டீ ஒன்று போட்டு பிஸ்கட் வந்துருப்பா. சார் டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் காலைல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்து ஒசி டீ வரையாக்கும். அங்க ஒரு ஒன்று, இங்க வர ஒன்று. அதான் அவன் நாய் மாதிரி பிஸ்கெட்டை தூக்கி எறிஞ்சிருவான். Take it, have it sausage, have it. கப்ப தேத்தனியோட அதுவும் என்னன்னா தேத்தனிக்கு நாங்கள் சீனி போடுறது போல சீனியோட சேர்த்து இன்னத்தை போட்டாங்க, மிளகு தூணி சேர்த்து போட்டுட்டோம். அப்ப கடைசியில தேத்தனி தேதனி தேதனி மாதிரி போகல, இங்க வேற கூழ் குடிச்சு போயிட்டு இன்றைக்கு சமையல் கார இவியல் இருந்தேன்னா நாங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறோம். அப்போ சாப்பிட்றது மட்டும் தான் நாங்கள் எனக்கு கொஞ்சம் என்ன வந்து பேஷண்ட்டாக வந்து பார்த்தபடியா. இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியா போச்சா? காய்கறி விட்டுட்டு போய் கழுவிட்டு வா. தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது கழுவிட்டு தாரே உனக்கு பகர் பாஸ் கறக்குற மாதிரி இருக்குதான். என்ன அந்த கழுவிட்டு வா சரியா கழுவிட்டு வா. இங்கே வந்து டேய் அத போடுறதுதான் கழுவிட்டு வாடா. இது கழுவுது இல்லை கழுவுறா சாமான் தேதனி. ஓ சரி தண்ணியா தண்ணி ஊற்றுற கலந்தா ஊமுடாப்பா எண்டே முருக கழுவி மெல்ல மெல்ல மேலே இந்த அலசி அலசி விட்டீங்கன்னா காணும். பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? இது ஒரு பானை கொஞ்சம் போடுமா? பார்த்துட்டு லேண்ட்ஸ்கேப்ல எடு. லேண்ட்ஸ்கேப்லாம் எடுக்கிறேன். கடைசியில் பேல போகிற மாதிரியே இருக்குன்னு பார்த்தா என்ன நீ பேயே தான் போற. அப்படியே பாபி கூட சேர்த்துருப்பா. சுற்றி எடுக்கணும்னா 360 எடுக்கணும். மதி தான் ஒரு கழுவிடு. அதுக்காக தண்ணிக்கலாம் போய் இருக்காது அந்த விழுந்துருவேன். அது போமா இது இன்னும் சாப்பிட்றான்டா. பார்த்துக்கு இந்த பக்கம் சாப்பிட. ஓம் கிரீம் குரு முஸ்ததா இவன் குண்டி போகிறான். ஓம் நம சர்வதே சமாவஸ்த ஸ்வாஹா. சாப்பிடு. அட இங்க ரெண்டு கையும் பிஸி. காலி வாயில் இருக்குதான். கேமராமேன் எல்லாம் நாங்க பாப்போமா, விட்டுட்டு நிக்க மாட்டோம். இல்ல நான் பாப்பேன். இங்கப்பா காலி. ஆமா மக்கள் ஆமா எங்க துண்டு எங்க? என்ன துண்டு? ஸ்டேக் கொண்டு வந்தியா? அதே போய் அது அங்க அங்க மாணவர் போய் அதுல இருக்கு. எங்க? இது எந்த கிண்ணம் நாம எடுத்துட்டேன். இந்த கிண்ணம் where is my one? அங்க இருக்கு. ரெண்டு மூணு ஸ்டேக் இருக்கு. ஒரு ஆள்கிட்ட வந்து இது கிண்ணம் ஒன்று இருந்துச்சு சரியா? என்ன கிண்ணம் வந்து இருக்கு. அந்த சீலையை நாங்கள் எடுத்துட்டு வரோம். இந்த பண்ண பாக்க அந்த பண்ண வைப்பா. இல்ல அது இது சிக்கர் ஒரு எல்லாத்தையும் என்னுடைய கேளுங்க. என்ன சீலை உங்கள்கிட்ட கட்டுனாங்க? நீங்க எந்த ஸ்டிக்கரை நான் உரிச்சேன், அவன் ஸ்டிக்கரை அவன் உரிச்சவன். நான் தான் உரிச்சு கொடுத்தேன் எல்லாருக்கும். இதை வந்து குப்பையை எறியக்கூடாது. நாங்கள் பின்னுக்கு போடுறோம். இங்கே பின்ன காட்டு இதான் பின்னு பின்ன சேர்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் போகும்போது கொண்டு போவோம். கலப்பறேன் நீ குந்த நீ எனக்கு உட்கார இல்லாது முடிச்சா வச்சா அட பச்சையா சாப்பிட்டு காட்டுங்கடா. மக்களே இங்க பாருங்க, டென்ட் அடிச்சாச்சு. எல்லாரும் டென்ட் அடிச்சு படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இங்க ஒரு ஆள்
ஏற்கனவே உள்ள நோக் அவுட்ல நிக்கிதான் இவனோட சட்டி ஒருத்தர் கை வலிக்குது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு இவன் என்ன செய்ய என்னத்துலயும் படத்துல இங்க பாரு காட்டுறேன் இங்க பாரு மக்களே இந்த மக்களே இந்த சொக்ஸ உலகத்துல எங்கேயும் கண்டிருக்க மாட்டீங்க இந்த சொக்ஸை மணக்கிறவன் அண்டியோட கதம் தான் நிமிரு கண்ணாடி கழுத்து காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வாழ்க்கையில ஏன் சொக்ஸ் போடணும் வருத்தப்படுவான். மக்களே அந்த டென்ட்ல குசூர் 2 பேர் இருக்காங்க, கொரட்ட ஒருத்தர் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கிறான். அங்க அவர் குசு விடுவார். ஒரே குதூகலமா தான் இருக்க போதான். இவனுக்குதான் வேலை. ஆனா ஒன்று சொல்றேன், என்ன செஞ்சாலும் இந்த சொக்ஸு வாழையில படுக்கல என்ன பாராட்ட இல்ல டென்ட் மூடி போட்டு தானே படுக்க போற. நீ ஸ்டார்டிங்லயே அந்த டென்ட்லாம் படுக்கணும் வேண்டிய ஆசைப்பட்டியல்ல. ஆனா இப்படி சொக்ஸோட படுப்பேன் நினைக்கலடா. சொக்ஸோட படுப்பேன் தண்ணிய என்னத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையோட காலுக்கு யூஸ் பண்ணி கழிக்கலாம். சூப்பர் ஜி. ஓகே ஜி, குட் நைட் ஜி. நீ வாயத்துல பயமா இருக்குல்ல, நீ வாய் நீ எந்த வாயில இருந்து எந்த வார்த்தை வருது நீ டைமா இருக்குல்ல எனக்கு. எப்படி சாத்திட்டு படுங்க ஜி. நன்றி வணக்கம். உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நாளைக்கு எளிமையான உங்களுக்கு சந்திக்கிறோம். ஏன்னா இந்த போன்லயும் இப்ப சார்ஜ் இல்லையோ கவர்ச் இல்லையோ போன் அந்த போய் சார்ஜர் போட்டுருக்கு. எல்லாரும் கேட்பாங்க இந்த பல்பை பத்தி இருக்க பல்பை பத்தி பல்ப் அதாவது இப்படி செய்யலாம். ஏன்னா அவசர சிகிச்சைக்கு இதுண்டா லைட்டுகள் தெரியும், ஃபுல்லாக தெரியும் மட்டும் வலிக்கும் தெரியும் மட்டும் காண்டி அது இது நார்மலாக டைம் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் சாப்பிட போய் சொல்கிறோம். போய் பார்க்கலாம், சாப்பிட மாட்டோம். சாப்பிட்டு நாங்கள் நல்ல சாப்பாடு செஞ்சோம். இவையெல்லாம் ஸ்விங்கியாக முடிஞ்ச கட்ட நான் ஒன்று நினைக்கிறேன். இதான் கேமராமேனை காட்டும் இல்லை, இவையெல்லாம் சாப்பாடு செஞ்சாக்கள். இவர் மற்ற வரும் அத்தவரே வெட்டி பாருங்க. கால் வெட்டி பாக்கு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்னாலையும் கேட்க முடியல. சரியா கால் வெட்டி பார்த்துட்டு அவையில் தான் இப்போ இவங்க 2 தான் எங்களை சமைச்சு கொடுத்தாக்கள். இவங்களை பாராட்டணும். அதுக்காக ஒரு கைதட்டுங்களேண்டா. கை எட்டுது இல்ல வீரவேல் அட வெற்றிவேல் சொல்லுங்களேண்டா. வீரவேல் எவனு சொல்றாங்களே சோத்த மாட கொடுக்கல நாங்க குடிச்சுக்கணும். இது இனி சோத்து கும்பலா வைப்போம். போன அந்த பக்கம் திரும்பி பாரு பஸ் சகிலா மாதிரி ரொம்ப அவன் உடம்ப வச்சுட்டு திரும்ப அங்கேயும் இங்கேயும் அவனும் இவன் விட மாட்டான் போட. ஓவர் டைம்ல எங்களுக்கு கேப் அடிக்கிற மாதிரி உங்களை நாங்க காலமே எழும்பிட்டு பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு ஸ்டோரேஜ் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஸ்டோரேஜ் லோட் பண்ணி பாக்குறோம். ஏன்னா இந்த ஏரியால கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை. நான் ஒன்று சொல்றேன். என்னது சொல்றேன்? திருப்பு கேமரா எப்படி கேமராவை பிடிக்கணும். ஓகே, நாங்க இப்ப விடைபெற்றுட்டு நாளைக்கு காலமா நாங்க உங்களுக்கு திருப்பியும் கம்பேக் கொண்டு கொடுக்குறோம். அதாவது உயிரோட இருந்தா நரி வரும், ஓனாய் வருமாம். அப்ப நாங்க ஒரு அமானுஷ்யமான இடத்துல வந்து நிக்கிறோம். இப்பதான் ஒழுங்கா வரேன். அதனால நாங்க வந்து இப்ப விடைபெற்றுட்டு டெண்டுக்குள்ள டக்குன்னு போறோமே. ஓனாய் வந்தாலும் ஓண்டு ஊழ விடு. அந்த சத்தத்துக்கு முதல்ல நாங்க உள்ளுக்க போயிட்டு நாளைக்கு காலையில சன்ரைஸ் வரைக்குள்ள உங்களுக்கு நான் திருப்பியும் உங்களை விடை பெறுகிறோம் என்று சொல்லி விட்டுட்டு நன்றி வணக்கம் போயிட்டு குட் நைட். ஓகே மக்களே, குட் நைட். குட் நைட் சொல்றேன். குட் நைட். சூத்த மாட்ட போய் போன்ல வந்து காட்டும் பாத்தீங்க டொம்மன் சரி பாக்குற வயசு. பாஸ் குட் நைட் உண்டு. பாஸ் ஒரு குட் நைட் உண்டு. குட் நைட் गाइस. நீ உனக்கு போய் சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.